அழகா அன்னைக்கு ஒரு கவிஞன் சொன்னாயா, பட்டணம் தான் போகலாமடி, பொம்பளை பணங்காசு தேடலாமடி. பக்கம் போகாதீங்க, மாப்பிள்ள டவுன் ஆகி போயிடுவீங்க. இதுதான் அடுத்த வரி. ஐயா, நகரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சிறந்த மருத்துவ வசதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, சிறந்த தொலைத்தொடர்பு வசதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, சிறந்த கல்வி வசதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, உயர்ந்த சுகாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சமீபத்திலே சென்னையில் இருக்கின்ற ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனைக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சிறுவன் கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக வேண்டி அந்த மருத்துவமனைக்கு வருகிறான். அந்த மருத்துவமனையிலே அதே நேரத்திலே மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு 55 வயது பெண் ஒருவர் இறந்து விடுகிறார். அவர் இறந்தவர் தன்னுடைய கண்களை தானம் செய்திருக்கிறார். அந்த கண்களை எடுத்து அந்த பாகிஸ்தானில் இருந்து வந்த அந்த இஸ்லாமிய சிறுவனுக்கு பொருத்துகிறார்கள். நேற்று வரை அக்கிர காலத்திலே பகவத்கீதை படித்துக் கொண்டிருந்த அந்த கண்கள் இப்பொழுது திருக்குரானை படித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நகரத்தினுடைய வளர்ச்சி.